சென்னை வடபழனியில் வேல்மாறல் பாராயணம். சித்தர் அகத்தியர் குரு பூஜை முன்னிட்டு சித்தர் அருணகிரிநாதரின் வேல்மாறல் பாராயணம். உணவு தவம் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். உங்களுடைய வேண்டுதல்களை வெற்றிலையில் எழுதி 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகத்தில் சமர்ப்பிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி. அனைவரும் வருக வருக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம் பெறுக. சித்தர் அகத்தியர் குரு பூஜை திருவிழா அழைப்பு. சித்தர் அருணகிரிநாதர் வேல்மாறல் பாராயணம். ஓம் அகத்தியர் திருவடி போற்றி, அகத்தியர் திருவடி போற்றி. 5ஆம் ஆண்டுகளாக சித்தர் அகத்தியர் குரு பூஜை திருவிழா அழைப்பு. இடம் ஓம் முருகா கேட்டரிங்ஸ் அருகில், குளக்கரை தெரு, வடபழனி கோயில் அருகில். நாள் 19/12/2024 வியாழக்கிழமை மாலை 3 மணி முதல் மாலை 6 மணி வரை. உணவு தவம் ஃபுட் ஃபைனான்ஸ் 9382689894 9382268984. யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி. இன் யூடியூப் சித்தர் சீக்ரெட்ஸ் 904356131. அகத்தியம் டிவி, அகத்திய பிரணவநாதன். அனைவரும் வருக, சித்தர்கள் அருள் பெறுக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. இங்க பாரு, வடபழனி கோயில் கோபுரம். இது வந்து குளம் இருக்குது. இந்த குளத்துக்கு நேர் எதிர்க்க இந்த இடம் இருக்குது. இந்த ஓம் முருகா கேட்டரிங்ஸ் கட்டின்னு இருக்காங்க. அந்த பதில் பக்கத்தில் செய்கிறோம். வேல்மாறல் பாராயணம். சென்னை வடபழனியில் அருள்மிகு சித்தர் அருணகிரிநாதர் அருளிய வேல்மாறல் பாராயணம். சென்னை வடபழனியில் வேல்மாறல் பாராயணம். சென்னை வடபழனியில் வேல்மாறல் பாராயணம். சித்தர் அகத்தியர் குருபூஜை முன்னிட்டு வேல்மாறல் பாராயணம். வெற்றி தரும் வெற்றிலையில் பக்தர்கள் தங்களது பிரார்த்தனைகளை எழுதி 250 வகை மூலிகைப்பொடி யாகத்தில் சமர்ப்பிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி. நல்லோர் நினைத்த நலம்பெறுக, நல்லோர் நினைத்த நலம்பெறுக. இனியெல்லாம் நன்மையே, எல்லாம் நன்மையே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் அகத்தியர் திருவடி போற்றி, 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 ஓம் அகத்தியர் திருவடி போற்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இன்றைய தினம் மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரம். அருள்மிகு அகத்தியருடைய திருநட்சத்திரம், அவருடைய குரு பூஜை. கடந்த 5 ஆண்டுகளாக நாம் வடபழனி பகுதியில் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த முறை பக்தர்களுடைய வேண்டுதல் காரணமாகவும் அகத்தியரும் அருணகிரிநாதரும் அருள் வழங்குகிற வேல்மாறல் பாராயணத்தை கூடுதலாக நம்ம வச்சுருக்கிறோம். அதனால் இப்போ முதல்ல வேல்மாறல் பாராயணம் என்ன புத்தகம் எல்லாருக்குமே தருவோம். படிச்சுட்டு வீட்டில் போய் கண்டிப்பாக தொடர்ந்து படிப்பேன்றவங்க அந்த புத்தகத்தை கொண்டு போகலாம். இல்லைங்க நான் படிக்க மாட்டேன்றவங்க தயவு செஞ்சு வச்சுட்டு போங்க. ஏன்னா அது படிக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் படிக்கிறது எதுக்காகனா தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க படிக்கணும். சும்மா ஒரு காரியத்துக்காக வேண்டிக்கிட்டு படிக்கிறதும் கிடையாது. அது அதுக்காக தான் நாங்கள் அதை முன்னெடுத்து அதை கொண்டு வந்திருக்கிறோம். வேல்மாறலை படிக்கணுன்றதுக்காக புத்தகத்தை. சும்மா ஒரு நம்ம கோயில் வாசலில் கந்த சஷ்டி காசு கொடுக்குறாங்க, பல விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. அது வாங்கி நிறைய பேர் எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியாது. அன்னைக்கு பார்த்து இதோடு செய்யுது. அப்படி இல்லாமல் வேல்மாறல்ன்றது உங்களுக்கு காலங்காலத்துக்கு உங்கள் பரம்பரைக்கே பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடியது. அதனால் வேல்மாறலை வீட்டில் போய் பாராயணம் பண்ணுவேன்றவங்க புத்தகத்தை கொண்டு போகலாம். சொல்லிட்டு கொண்டு போகணும்.
இல்லைங்க எனக்கு இன்றைக்கி மட்டும் படித்தா போதும் அப்படின்றவங்க தயவு செஞ்சு வச்சுட்டு போனால் அடுத்தவங்களுக்கு உபயோகமாகும். அதுக்கு தான், வேறு ஒன்று. நன்றி நன்றி. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுங்க? சிவப்புகள் சேகர் முதல்ல ஒரு அலங்காரம் பாட்டு பாடிட்டு அலங்காரத்தில் சரி பாடுங்க. அப்புறம் சரி. செங்கே எடுத்த சினவடிவேலும் செங்கே எடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த நற்பன்னிருத்தோனும் பதுமமலர் கொங்கே தரலும் செரியும் செங்கோடை குமரனே செங்கோடை குமரனே எங்கே நினைப்பினும் அங்கே என் வந்ததிர் நிற்பனே கைத்தல நிறைகணி அப்பமுடவல் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேனே கைத்தல நிறைகணி அப்பமுடவல் போரி முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் முறை ரகன் அச்சதில் போடி செய்த அதிதீரன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரம். நம்முடைய சித்தர் அகத்தியருடைய குரு பூஜையில் நம்ம எல்லாம் குரு அருள் கூடியதுனால இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருக்கோம். நேற்றுலாம் இந்த நேரம் இருக்கும்போது வாங்க இப்படி நம்ம உட்காருவோன்ற ஒரு கற்பனை கூட இருக்காது. அவ்வளோ தூரம் மழையினால் எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது. மழை காரணமாக கொஞ்சம் வயசானால நாங்கள் வர முடியலன்னு தகவல் சொல்லிட்டாங்க. வாங்க உள்ளே வாங்க, உள்ளே வந்து உட்காருங்க. அதனால் மனசுக்கு நிறைவாக இருக்குது. எல்லாம் சித்தர்களுடைய செயல், ஐயா அருணகிரிநாதருடைய செயல், அகத்தியருடைய அருள், சாய் தேவிகன் செயல். நல்லோர் நினைத்த நலங்க சொல்லு சொல்லு நலம். இப்போ நம்ம வந்து அருணகிரிநாதருடைய வேல் வகுப்பினுடைய வளர்ச்சியாக வள்ளிமலை சுவாமிகள் வேல்மாறல் நமக்கு தொகுத்து வழங்கியிருக்காரு. அது சாதுராம் சுவாமிகள் வந்து அதை நமக்கு முன்னிறுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கார். அவருங்க 3 சித்தருடைய அருளால் நம்ம வந்து இன்றைக்கி அதை பாராயணம் செய்ய போகிறோம். எல்லாருக்கும் புத்தகம் கொடுப்போம். வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து படிக்கிறவங்க அந்த புத்தகத்தை வீட்டுக்கு கொண்டு போகலாம். இல்லை நாங்கள் படிக்க மாட்டோம் அப்படின்றவங்க தயவு செஞ்சு வச்சுட்டு போகலாம். இப்போ படிக்கலாம், எல்லோரும் படிக்கலாம். ஏற்கனவே யாருன்னா படித்த அனுபவம் உள்ளவங்க இருக்கீங்களா? நல்லா படிப்புன்றவங்க நீங்கள் படிப்பீங்களா? அப்போ நீங்கள் அதை நல்லா படிக்கலன்னா கூட நான் சொல்லித்தரேன் பாருங்க. முடியல, அது படித்தீங்கன்னா அது சத்தமாக படிங்க, மற்றவங்களும் சேர்ந்து படிப்பாங்க. பாலாஜி புக்கு ஊற்றுவோம். இந்த புத்தகத்துக்கு மற்ற வேல்மாறல் புத்தகத்துக்கு வாங்கம்மா உட்கார். என்ன வித்தியாசம்னா, இது வந்து வள்ளிமலை சாமியுடைய பேரன் வெங்கட்ராமன்றவர் வந்து இதில் முன்னுரை எழுதி அவருடைய முயற்சியில் வந்த புத்தகம். நான் நினைச்சேங்க, அவர் முயற்சியில் வள்ளிமலை சாமியுடைய வரலாறு, அறிஞர் வரலாறு, இந்த வேல்மாறலை எப்படி படிக்கணுன்றது அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த புத்தகம் கிடைக்கிறதே ஒரு புண்ணியமான செயல். இதை வீட்டில் வந்து கடவுளாகவே நினச்சி நீங்கள் வச்சுருக்கணும். ஏதோ மற்றபடி காகிதமாவோ கடையில் வாங்கி கொடுக்குற புத்தகம் மாதிரியும் நீங்கள் வைக்காமல் வீட்டு பூஜையில் வச்சு இதை படிக்கணும், தினம் படிக்கணும். வருங்கால குழந்தைங்களுக்கு வந்து இதை அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களையும் படிக்க வச்சு பழக்கணும். அதனால் பொறுமையாக படிங்க. அதுக்கப்புறம் இந்த முன்னாடி எல்லாருக்கும் வந்திருக்குங்களா? யாருக்கு கிடைக்கல? யாரு கிடைக்கல? வேற யாரும் கிடைக்கல புத்தகம்? கூட படிக்கட்டும். இந்தா
சக்திவேல் முருகனுக்கு, பால சிவ சுப்பிரமணியத்திற்கு. சந்தம் இன்னொருத்தர் கேட்குறாரு, கொஞ்சம் கவனிங்க. கொஞ்சம் சந்தம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதில் வந்து சந்தம்னா தான தன 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 தான தன 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 தான தன 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 தானன்னு வரும். இந்த பாட்டிலே சந்தத்தில் உள்ள கொடுக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு அலாதிக்குரிய இலக்கியம். இந்த இலக்கியத்தில் என்ன சொல்றாருன்னா, விருது தன 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 விதமிதி மித்த மிதி 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 விகித்த தடுடு டுடு டுடு குகு 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 வெகுதாலம் வெறுவ முகழ் திசையுரகன் முடித்தலை நெறி நெறியன திசையுதரை அடைத்திட மிகுதி கடப்பொரும் அசுர திரைத்திடும் விடும் வேளா. அந்த சந்தம் அதே போல என்னன்னா, இந்த சந்தத்தை வச்சுக்கணும்னா என்னன்னா, முக முகன முக முகன அதிர முதிரண்டம் விளக்க நிமிர் அழகை கரணிமிட உலகெங்கும் பிரமிக்க நடமுடுகு பைரவர் பௌரி கொண்டின் புறப்படு களத்தில் ஒரு கோடி முதுகடுகு கொடி கருடனங்கம் புறகுருதி நதி பெருக வெகுமுகம் கவர்ந்தங்கள் நிமித்தமிடம் ஒரு சதிர நிசிசரை வென்று இந்திரனுக்கு அரசு அளித்த பெருமாளே. இது வந்து அகர முதல வேண உரை செய்த 51 என்ற நட்சத்திரத்தில் கடைசி வந்திருந்த வரி. அது போல அந்த சந்தம் வந்து முதல்ல கூட்டிக்கில் வந்து பின்பக்கம் அதனுடைய வரலாறுகள்லாம் இருக்கும். சச்சானந்த சாமி, வள்ளிமலை சாமி என்கிற சச்சானந்த சாமி, அருணகிரிநாதர், அப்புறம் சாதுராம் சாமி, இந்த திருப்புகழை முன்னிறுத்தின சங்கரானந்த சாமிகள் இவங்க, அப்புறம் திருப்பூரூர் சிதம்பர சாமி பற்றி உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து திருப்பூரூரில் கந்தசாமி கோயில் உருவாக்குனவர். பழனியில் மதுரையில் மீனாட்சி அம்மன் உத்தரவுனால் திருப்பூரூர் வந்து பனங்காட்டுக்குள்ளே மறைந்திருந்த கந்தசாமி கோயில் பனை மரத்தில் இருக்கிற மூலவர். உலகத்தில் எல்லா முருகன் கோயிலும் கருங்கல்ல இருக்கும். இது வந்து பனை மரத்தில் இருக்குது. 1000 எத்தனையோ யுகங்கள் கடந்து இன்னும் அப்படியே இருக்கிற பனை மரத்தை ஒரு அதிசயமான கந்தசாமி திருவுருவம். நம்ம போனால் நமக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ முருகர் இருக்கான்னு பார்த்துட்டு வரோம். அது வந்து பனை மரத்தாலான திருவுருவம். அது இல்லாமல் அவருடைய ஜீவ சமாதி ஒரு கிலோமீட்டர் தள்ளி அங்கே கண்ணகப்பட்டுன்ற இடத்துல திருப்பூர் சிதம்பர சாமியுடைய ஜீவ சமாதி இருக்குது. பக்கத்தில் ஒரு சுந்தர விநாயகர்னு ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அது யாருக்குமே தெரியாத ஒரு குப்பமேடு மாதிரி இருக்கும், கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல். அது இந்த காரியம் செய்கிறதுக்கெல்லாம் அது மாதிரி ஒரு இடம் இருக்கும் அங்கே குளாக்கரையெல்லாம். அங்கே பார்த்தீங்கன்னா கருங்கலாலான வஜ்ரவேலை திருப்பூர் சாமி தன்னுடைய திருக்கரங்களால் அதை நிறுவியிருக்கார். அது இல்லாமல் அவர் காலத்திலேயே அங்கே அந்த திருப்பூர் மலை பிரணவ மலைன்னு பார்த்துருப்பீங்க. அங்கே அந்த மலையிலேருந்து மண்ணு கொண்டு வந்து வச்சு ஒரு விநாயகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ நம்ம மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிடிமண் வச்ச பிள்ளையார் வந்து இன்னும் வளர்ந்துன்னு வராரு. அவர் 350 ஆண்டுகளுக்கு சராசரியாக அவர் முன்னாடி வச்ச பிள்ளையார் வளர்ந்துட்டு வர்றாரு. இப்போ அது இல்லாமல் கருங்கல்ல உருவான இன்னொரு விநாயகரும் அங்கே இருக்குது. இது வந்து திருப்பூரூர் எப்போனா போனீங்கன்னா அங்கே மடம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, சிதம்பர சாமி மடம். அதை நிறைய பேர் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அது பக்கத்தில் அந்த சிதம்பர சாமி எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. அவரை வந்து தன்னுடைய தவத்தினால உணர்ந்து வரைஞ்சி கொடுத்தவர் மௌனசாமிகள். அவருடைய சமாதி தனியாக பக்கத்தில் இருக்குது, அடுத்த தெருவில் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது. இது இல்லாமல் அந்த பிள்ளையார் கோயில் ஒன்று இங்கே இருக்காமல், அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா தான் சொல்லுவாங்க. அந்த பிள்ளையார் கோயிலை பார்த்தீங்கன்னா அந்த வஜ்ரவேலு அழகாக பார்க்கலாம். கோயில் மூடி இருந்தால் கூட உள்ளே நம்ம திறந்துட்டு போகலாம். உள்ள சாமியும் அந்த விநாயகரும் அந்த வஜ்ரவேலும் இருக்கும். அந்த படம்லாம் உங்களுக்கு இதில் இருக்குது. இந்த மாதிரி சில அபூர்வ தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கோம். படித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். வேல்மாரில் வந்து எழுதி வெளியிட்டிருக்காங்க. அதை அப்படியே பார்த்து நிறைய பேர் வெளியிடுறாங்க. அது மட்டுமே முக்கியம் கொடுத்து வரும்போது விலை குறைவெல்லாம் கிடைக்கும். ஆனால் வந்து இது வந்து நாங்கள் கொஞ்சம் கடுமையான முயற்சி பண்ணி நிறைய தகவல் கொடுக்கணும் அப்படின்றதுனால முயற்சி பண்ணி அவர் வர முடியல இன்றைக்கி மழையினால். அதனால் வந்து வேல்மாரில் வந்து இப்போ நம்ம எங்கேருந்து தூங்குறோன்னா, ஓசை ஒலியாய் நின்றான்னு இறைவனை சொல்லுவாங்க. அந்த ஓசைக்கும் ஒலிக்கும் நடுவில் இருக்குது நாதம். அந்த நாதத்தை தான் தமிழில் சொன்னோம்னா நாத விந்துன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். அதுதான் மணி நாதம் அப்படின்றத வந்து உணரதான் முடியுமே தவிர நாம் வார்த்தைகளால் மொழியால் சொல்ல முடியாது. அந்த மணி என்பது என்னென்னா அதை தான் நம்ம ஓம்காரம் என்று சொல்வார்கள், பிரணவ மந்திரம் என்று சொல்வார்கள். அந்த பிரணவ மந்திரம், ஓம்காரம், மணி, நாதம் எல்லாம் ஒன்று தான். அந்த நாதத்தை அகரம் உகரம் மகரம் பிரித்து சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இன்னும் நம்ம வந்து சித்தர்கள் வந்து 51 குறியீடுகளாக பிரித்து கொடுத்துருக்கோம். அதில் சிறப்பாக 6 குறியீடுகள் இந்த படத்தில் இருக்கும். அதை பற்றி நம்ம அப்புறமா விளக்குறோம். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் மணி என்றால் அதை வந்து உணர முடியும். எப்படி தேன் சாப்பிட்டா எப்படி சுவையாக இருக்கும், நெருப்பு எப்படி சுடும், தண்ணீர் எப்படி குளிர்ச்சியாக இருக்கும், காற்று எப்படி வீசுன்றதெல்லாம் அனுபவித்து தான் பார்க்க முடியும். வார்த்தைகளால் சொல்ல முடியாது, எந்த மொழியிலையும் சொல்ல முடியாது. அதனால் அதெல்லாம் ஒரு அனுபவம். அந்த மணி என்பது அனுபவம். அந்த ஆத்மார்த்தமான அனுபவத்தை தான்
வேல்மாறல் வந்து 3 செய்திகளாக அது கொடுத்துருக்காரு. மணி, மந்திரம், மருந்து. மந்திரம் என்பது இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு நாமாவளியில் மட்டும் இல்லை, மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு நம்ம அகத்தியர் சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த அடிப்படையில் சில வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப சொன்னால் அது மந்திரம் ஆயிரும். அதை வந்து சைக்காலஜி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நல்லா இருக்கிட்டேன், உனக்கு உடம்பு சரியில்லை, நான் நல்லா ஆகிட்டேன்னு அப்படி சொல்லிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லித்தராங்க. அதுக்கு பதிலாக தான் கந்த சஷ்டி கவசம், சண்ம கவசம்லாம் என்ன சொல்லுது, காக்கா காக்கா. நம்ம ஒவ்வொரு உடல் உறுப்பையும் சொல்லி சொல்லி காக்கா காக்கன்னு சொல்லுவோம். அது சைக்காலஜி எஃபெக்ட். அது நம்ம உடம்புல எங்கே வேணாலும் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த உடல் முழுக்க நம்முடைய எண்ணாலைகள் போய் தாக்குது. அந்த எண்ணாலை தாக்குறதுனால உள்ளுக்குள்ளே உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய குறைகள் வந்து நீங்குது. இதை வந்து எவ்வளோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பலவிதமாக முனிவர்களும் சித்தர்களும் நமக்கு வழங்கியிருக்காங்க. அதை வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறது, நமக்கு அதனுடைய விளக்கங்கள் தெரியாதனால அதெல்லாம் ஆபாசம், அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணுறாங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு காலத்தை வீணாக்கின்னு இருக்காங்க. முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வழிமுறைகளை இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து நல்லா அழகாக திருப்பி எடுத்து செய்கிறாங்க. என்னை விட நம்மளை விட நல்லா இளைஞர்கள் செய்கிறாங்க. நிறைய இடங்களில் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான் சின்ன பையனாக இருந்தப்போ அந்த அளவுக்கு வேகமாக இருந்தோம்னு சொல்ல முடியாது. அதனால் எங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருந்துச்சு. வாரியாசாமி கூடலாம் நாங்கள் பழகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருந்தது, எனக்கு இருந்தது. இருந்தாலும் அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இந்த தொழில்நுட்பம் வேகம் எல்லாமே வேகமாக இருக்காங்க. இளைஞர்களாகட்டும் மக்களாகட்டும் அந்த தகவல் தொடர்பு ஒரு விஷயம் நல்லதும் கெட்டதும் வேகமாக பரவுது. அப்போ வந்து அவ்வளோ வேகமாக பரவுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி வாழ்க்கை வந்து இப்போ நல்லா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிரச்சனைகள் இருக்குது. எதிர்காலம்னு பார்க்கும்போது அப்போ கேள்விக்குறியாக இருந்தது. இப்போ விடை தெரியுது. நிச்சயமாக நாளைக்கு இன்னும் நல்லா இருப்போம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அடுத்த தலைமுறை இது மாதிரி குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, எது எப்படி செய்யணும் அப்படின்ற முறையில். அதனால் இப்போ நம்ம வந்து பக்கம் 25 அதில் வந்து வேல்மாறல் ஔஷதம்னு இருக்கும். அது வந்து ஔஷதம்னா மருந்து. நான் உடல் நோய்க்கு மட்டும் இல்லை, மனநோய்க்கும் வாழ்க்கை பிறவி என்ற நோய்க்கும் மருந்தாக இருக்கக்கூடியது அருணகிரிநாதராலேயே இந்த வேல்மாறல். இதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஒரு முறை படிங்க. படிக்க தெரிஞ்சவங்க அப்படியே சத்தமாக படிங்க, எல்லோரும் படிங்க. படித்து முடிச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து 250 வகை மூலிகை பொடி கொடுத்து அவங்கவுங்க பிரார்த்தனையை எழுதுறதுக்காக வெத்தலை கொடுப்போம், பேனா கொடுப்போம். உங்கள் மனசில் என்ன குறை இருக்கோ அதை வந்து யார்கிட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. அதை வந்து எழுதிட்டு இங்கே வந்து சமர்ப்பணம் பண்ணணும். நம்ம வந்து சித்தர்கிட்ட அதை வேண்டிட்டு யாகத்தை நிறைவு செய்வோம். யாகத்தை நிறைவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உணவு தவன் ஒரு பயிற்சி இருக்குது. என்னன்னா அகத்தியர் குருபூஜை வந்துட்டு என்னென்னவோ சொல்கிறான்னு நினைக்காதீங்க. குரு பூஜைகளில் நீங்கள் பார்க்கக்கூடிய வழிமுறைகளும் இந்த வழிமுறை குரு பூஜை நம்மளுடைய வழிமுறையும் வித்தியாசமாக இருக்கும். உணவு தவம்னா என்னென்னா ஃபுட் ஃபைனான்ஸ் அப்படின்னு எங்களுக்கு சொல்லுவோம். கடவுள் எங்கே இருக்கார்? கடவுள் எங்கேமா இருக்கார்? மனசா? அது எங்கே இருக்கு? ஆத்மாவா? அது எங்கே இருக்கு? கடவுள் எங்கே இருக்கார்? கடவுள் எங்கே இருக்கார்? முகத்திலையா? அப்போ மற்ற இடத்துல இல்லையா? கடவுள் இது என்னது? இது என்னது? தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார் சொல்லுவாங்கல்ல. அப்போ முகத்தில் இருக்காரு, அங்கே இருக்காருன்றீங்க. எல்லா இடத்துலையும் இருக்கார்ல கடவுள். இருக்காரா இல்லையா? சரி, இப்போ நம்ம சாப்பிடும்போது என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொரு அரிசியிலும் நம்மளுடைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்களா? அந்த அரிசியில் நம்மளுடைய பேர் இருந்தால் தான் நம்ம கண்டிப்பாக சாப்பிட முடியும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக அந்த நம்ம வீட்டு சாப்பாடு இருந்தாலும் அந்த சாப்பாடு நமக்கு கிடைக்காது. அப்போ அந்த அரிசியில் இருக்கிற பேர், நம்ம பேர் இருக்குன்னா அது எழுதுனது யார்? கடவுள் தானே எழுதினார். அப்போ அவர் கையெழுத்து அதில் இருக்குல்ல. அப்போ அது கையெழுத்து அதில் இருக்குன்னா அவரும் அதில் தானே இருக்காருன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு அரிசியிலும் யார் இருக்குது? கடவுள் இருக்கார். அப்போ அவருடைய சக்தியும் அதில் இருக்குது. அப்போ அந்த அரிசின்றது என்னது? கடவுள் தான். நம்ம சாப்பிடக்கூடிய எந்த விதமான உணவுப் பொருளாலும் என்னது? கடவுள் தான். உணவு என்றால் சைவ உணவு, அதுலேயும் காய்கறிகள், பழங்கள், கீரை, பழச்சாறு இது எல்லாமே சிறப்பானது. இந்த உணவு பொருளை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணணும்? இனிப்பா கசப்பா நமக்கு தெரியல, அந்த மாதிரி இனிமேல் தெரியக்கூடாது. அதுக்குள்ளே கடவுளை பார்க்கணும். கடவுள்னா யார்? அணுவிற்குள் அணுவாய் அப்பால் கப்பால் இருப்பவரை இறைவன் என்று சொல்லுவோம். அந்த இறைவன் எங்கே இருக்காரு? நம்ம கண்ணு முன்னாடி எல்லா பொருட்களும் இருக்காரு. நாம் இந்த மாதிரி வழிபாடு செய்யும் போது இதை ஒரு படமாவோ திருவுருவமாவோ வேறு வகையில் நம்ம வழிபாடு செய்யும்போது அங்கே மட்டும்தான் கவனம் செலுத்துகிறோம். அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பயிற்சி பெற்று நம்ம என்ன பண்ணணும்? எந்த பொருள் பார்த்தாலும் யாதுமாகி நின்றான்னு சொல்லுவாங்க, எங்கெங்கு காணினும் சக்தி அடான்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் எல்லா பொருளும், கடவுள் குப்பையில் இருப்பார் இருக்க மாட்டாரா? இருப்பார்ல. எந்த தங்கம் போன்ற பொருளும் இருப்பார்ல. அப்போ ஏன் அவளை? கடவுள் எல்லாத்துலையும் இருக்கார். நம்ம முகத்தில் இருக்கார், முதுகில் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். கடவுள் இல்லாத இடம் கிடையாது. தூசிலையும் இருப்பார்,
துரும்பிலையும் இருப்பார், எல்லா இடத்துலையும் இருப்பார். ஆக இனிமேல் நீங்கள் சாப்பாடை பார்க்கும்போது என்ன தெரியணும், அதுக்குள்ளே கடவுளை பார்க்க தெரியணும். அப்படி எல்லாரும் என்ன செய்வாங்க, சாப்பிடும்போது அந்த முதல் கவலை மட்டும் சாமி பேரை சொல்லிட்டு தண்ணி விட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு மந்திரம் சொல்கிறது எல்லாம் சொல்லிவிட்டு, ரெண்டாவது கவலை சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம், டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, இல்லை பக்கத்தில் அவங்ககிட்ட அரட்டை அடிக்குது. சில பேர் கொஞ்சம் கூடுதலாக போய் கோவப்பட்டு திட்டுறது, சண்டை போடுறது, அரசியல் பேசுறது எல்லாமே போயிடும். இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், வந்தோடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, வாங்கன்னு சொல்லி வரவேற்றுருவீங்க. அடுத்து நீங்கள் என்னை கவனிக்காமல் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், எனக்கு அவமானப்படுத்துகிற மாதிரி. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் சமைத்த உணவு உங்கள் பாத்திரத்துலேருந்து உங்கள் வீட்டு தட்டிலையோ கைக்கோ வந்துருச்சு. எது அது உணவுன்றது, உங்கள் வீட்டில் இருக்க கடவுளாகிய அரிசியும் கடவுளாகிய தண்ணீரும் கடவுளாகிய மளிகை பொருட்களும் சேர்ந்து நீங்கள் சமைச்சது. அந்த உணவுக்கு என்ன பேர், அதுதான் கடவுள். அந்த கடவுளை எங்கே வச்சுக்கிங்க, பாத்திரத்தில் வச்சுக்கிங்க. இப்போ எங்கே மாறுறீங்க, சாப்பிடும்போது தட்டில் மாற்றுறீங்க. தட்டிலையும் இலையிலே போட்டு சாப்பிடும்போது கடவுள் தானே அது. அதை வாங்கன்னு சொல்லி முதல் கவலை மட்டும் சாமி கும்பிட்டு தண்ணி இல்லாமல் அனுஷ்டானம் பண்ணிட்டு, ரெண்டாவது கவலத்துக்கு டிவி பார்க்குது, மொபைல் பார்க்குது, மக்களை சண்டை போடுறதுன்னு ஆரம்பித்தா கடவுளை எவ்வளோ தூரம் அவமானப்படுத்துகிறோம். கடவுளை அவமானப்படுத்தணும் நம்ம கஷ்டம் வருமா வராதா? இனிமேல் வரக்கூடாதுன்னா வாங்க இனிமேல் வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும், ஒவ்வொரு முறை எங்கே சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் கடையில் போய் சாப்பிட்டாலும் சரி, வீட்டுக்கு பார்சல் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, கல்யாண வீட்லையோ அன்னதானத்தையோ வாங்க உள்ளே வந்து பாருங்க, வாங்க உள்ளே போங்க, இடம் எங்கே இருந்தாலும் உணவு தவணை இனிமேல் நாம் செய்யணும். எங்கே எப்போ சாப்பாடை பார்த்தாலும் அது அரிசி பருப்பாக தெரியக்கூடாது. உணவு என்றாலே அது சைவ உணவு தான். அதில் காய்கறிகள், பழங்கள், கீரை, பழசாறு தான். அதுக்குள்ளே கடவுளை பார்த்து நம்ம வணங்கணும். அது எப்படின்றத இப்போ பயிற்சி கொடுக்க போகிறோம். நீங்கள் முதல்ல இப்போ வேல்மாரில் பக்கம் 25லேருந்து படிங்க. எல்லோரும் படிக்கலாம், சத்தமாக படிக்கணும். அவங்களுக்கு எப்படி ராகம் பாடம் எல்லாம் கவலையே படாதீங்க. உங்களுக்கு எப்படி படிக்க தெரியும் கொஞ்சம் சத்தமாக படிங்க. வீட்டில் போய் மெதுவாக படிச்சுக்கலாம். இப்போ இது வந்து கூட்டு பிரார்த்தனை. நீங்கள் வேணும்னா எல்லாருக்கும் நல்லது நடக்கும். அதனால் அதுக்கு தான் இது கூட்டு பிரார்த்தனை. அதனால் உங்களுக்கு எப்படி தெரியுமா ராகம், சந்தம், அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த பக்கம் 25 வேல்மாறல் ஔஷதம்னு இருக்குது. அதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க. எந்த விதிமுறையும் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதோ அப்படி படிங்க. மக்கள் தங்களுக்கு தெரிந்த வழிமுறையில் படிக்கிறாங்க. திருத்தணியில் உயிர்த்தல் நிறுத்த மலை எழுதிட்டியா? ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அவங்கவுங்க வந்து அவங்க மனசில் இருக்க வேண்டுதலை வந்து வெற்றிலையில எழுதாத உட்காந்தாலாம் வேலை ஆகாது. நம்மளாம் காலில் சக்கரம்.
நானே கொடுக்குறேன். இதில் என்ன ஒரு ரொம்ப இல்லை, இதில் என்ன ஏற்றிக்கிறாங்க, ஒரு 2 வரி தான் ஏற்றிக்கிறாங்க. ஏற்கனவே எல்லாம் எழுதப்பட்டது. நம்ம பிரார்த்தனையோட திருப்பி அதை மாற்றணும், வேறு ஒன்றுங்க. இல்லைன்னா இங்கே வந்திருக்க முடியுமா? எழுதப்பட்டது தான் விதி.
திடீர்னு அவர் ஃபோன் பண்ணார். பார்த்தேன் என்னமோ தெரியல யார் உங்களுக்கு வாங்கிட்டீங்களா? அவங்க 2 பேர் கேட்குறாங்க. தூணாண்டா சார் அதான் சேர் வந்து உட்காருங்க. வேறு சேர் எடுங்க. வேறு சேர் எடுங்க. வேறு சேர் எடுங்க. பெரிய கேமராலாம் பெரிய ஸ்டுடியோக்காரங்களாம் அவருடைய இது அவருடைய ஃபோன் தான் தரீங்க. ஏன்னா என்னுடைய டிவி எனக்கு கொஞ்சம் கொடுங்க. நான் எடுக்கல வேலை செய்யல. இது புதுசு ஸ்டில் பண்ணி வச்சுக்கிறாரு. மேலே வேணா போகுது, கீழே இறங்க மாட்டேங்குது. புதுசுனா ஸ்டில் பண்ணி வச்சு எப்போதும் விடுங்க. சும்மா ஒரு மணி நேரம் எடுக்கணும். எடிட் பண்ணுவார்ல அவர். புதுசாக வந்தவங்க ஒன்று கல்யாணம் வெற்றிவேல் முருகனுக்கு. அகத்திய மூலியமா நான் எல்லா இடத்துலையும் அதான் கேட்பேன். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால இங்கேயும் ஒன்று ரொம்ப தடுமாற்றமாக நிற்குது. ஒரு 2 பேர், ஒரு 2-3 பேருக்கு. அதனால இவர்கிட்ட இந்த கோரிக்கையை அந்த வெற்றிலையில் எழுதி வச்சுக்கிறேன். அதனால 2 கோரிக்கை. ஒரு கோரிக்கை வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு, இன்னொரு கோரிக்கை குழந்தை இன்மை. அதுக்கு தீர்த்து கொடுக்கணும். ஏற்கனவே அதை பாடிட்டேன், மறுபடியும் அந்த பாட்டை மறுபடியும் கொடுக்கலாம். விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிகவானில் இருந்து வெயில் காயே விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிகவானில் இருந்து வெயில் காயே மிதவாடை வினை மாதர் தந்தமும் வசை கூறேன் உறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் மயத்தீரேன் குளிர் மாலையங்கள் அணிமாலை தந்து குறை தீர்க்க வந்து குருகாயோ மறிமாந்து அலைவாயுகந்து பெருமானே மறிமான் உகந்து இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாம் அருள்வோனே. பறந்தது மந்திரம் பல்லுயிர்க்கெல்லாம் பறந்தது மந்திரம். இனியெல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். 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 இந்த மந்திரத்தை இந்த வரிசையில் நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வர்ம புள்ளிகள், இங்கெல்லாம் தெய்வீக வர்ம புள்ளிகள் இருக்குது, அதை முறைப்படி அழுத்தம் கொடுத்து இந்த மந்திரத்தை இந்த வரிசையில் சொல்லி பயிற்சி செய்யும்போது இந்த முகத்தில் இருக்க மாதிரி நன்மைகள் வரும். என்ன நன்மைகள்னால், இது வந்து நம்முடைய கல்லீரலுக்குரிய தெய்வீக வர்மப்புள்ளி. நம்முடைய உடம்புல சக்தி சேமித்து வைக்கும் இடம். அங்கே சக்தி குறைபாடு ஏற்படும் போது நமக்கு ஞாபக சக்தி குறையுது, மனசில் குழப்பம், பயம் எல்லாம் வருது.
அதுக்கான வழிமுறைகளை இங்கே தனியாக முகவலி பயிற்சின்னு இருக்குது. இது ரெண்டும் கன்னங்களில் வந்து அழுத்தம் கொடுக்கும்போது என்ன நுரையீரலை வந்து நம்ம மசாஜ் செய்த நன்மைகள் கிடைக்கும். கண்களை சுற்றி நம்ம அழுத்தம் கொடுக்க ஒரு பயிற்சி செய்வோம். அப்படி செய்யும்போது உடம்புல இருக்க எல்லா நரம்புகளையும் நாம் வந்து வெளியே எடுத்து புதுப்பித்து மீண்டும் நமக்குள்ளே புதிதாக வைத்து கொண்டால் எப்படி உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்குமோ, நல்ல நலமாக இருக்குமோ, அந்த அளவுக்கு தெய்வீக சக்தியை தரக்கூடியது முகவொலி பயிற்சி, ஆங்கிலத்தில் 6 பவர் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது. இதுக்கெல்லாம் தனியாக காணொலி இருக்குது. நம்முடைய அலைபேசி எண் 9382268984 என்ற எண்ணுக்கு அழைத்து கேளுங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் சித்தர்கள் சொல்லலை, இது வேறு மாதிரி சொன்னாங்க, இதெல்லாம் புதுசாக இருக்குன்றது நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்ச மாதிரி கமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பயிற்சிக்கு வரவங்களுக்கு அதுக்குரிய விளக்கங்கள்லாம் கொடுக்கப்படும். நம்ம யூடியூப்பில் சித்தர் சீக்ரெட் யூடியூப் சேனலில் நிறைய முறை இதுக்கான விளக்கங்களை கொடுத்துருக்கோம். தினசரி இரவு 9 மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெற நேரலை பிரார்த்தனையில் இந்த பயிற்சியில் குறித்து விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எந்த சந்தேகம் இருந்தாலும் அழைத்து கேளுங்கள். 9382689884 9382268984. Success and happiness in your life by Siddhar's Way. Healer Yogadandam Pon Parthasarathy, Vadabani, Chennai 9382689884. In YouTube Siddhar Secrets. வாழ்க்கையில் தடைகள் நீங்கிட நலம் குணம் பெற சித்தர்கள் வழிமுறை ஆலோசனைக்கு அணுகவும் யோகதண்ட பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. வணக்கம். சாப்பிடுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வடவழி ஆண்டவர் திருவடிகளே சரணம் சாமி சித்த திருவடிகளே சரணம் ரத்தின சுவாமி சித்த திருவடிகளே சரணம் வாக்கிலிங்க சந்திரா சித்த திருவடிகளே குருதாசாய குருத்யோ நமக பரமாத்மயே பிரபஞ்சவை ஜெய
யாரும் போகக்கூடாது சொல்லுங்க, என்ன முடியல பூஜை. ओम गतिस्वरूप जय जय साक्षीभूत जय जय देवस्वरूप जय जय अंतर्यामी जय जय सच्चिदानंद जय ओम शांति शांति शांति. ஐயா அகத்திய பிரணவநாதர் அவர்களுக்கு நன்றி. முக்கியவற்றை பொட்டிட்ட நீளத்தின சுட்டி பொற்பட்டி வை முத்தட்டை சித்திர கட்டண திச்சைக்கு சுற்றுப்பீதை நச்சுக்கு கற்றுச்சொக்கி செப்பு கொக்க சுப்பெருதாமேயம் திட்டத்தை பற்றி பொற்புலத்தைக்கு உட்பட்ட நோயை சிக்கி சொக்கி கட்டிப்படி உழவேணும் மெத்து கத்தை திச்சி தீனில் சித்தத்தின் சிப்பத்தோடு மெச்சித்த சொர்க்கத்தின் சிப்புறம் அருள்வாயே வித்தைக்கு கத்திருந்த பிறகு சித்தற்கு புத்திர சித்திரை கத்தைக்கு கத்திகை புனை மூனேன் நித்திய கர்ப்பத்தில் சித்தர்கள் 8 திக்குக்கு உட்பட்டு நித்தைக்கு கற்புற்றம் பக்தர்கள் அமருறேன் நெட்டைக்கு புட்பத்தை கூட முற்றத்து அச்சிக்க பழனிக்கு உட்பட்டு குற்றுரை பெருமா வெளியை வெளி செய்து மேலே எழ வைத்து தெளியற தெளியும் இப்ப வந்து கிடைக்கல. இது என்னது அப்படின்னா ஓம்காரம் என்கிற பிரணவ மந்திரத்தை சித்தர்கள் வந்து 51 குறியீடுகளா பிரிச்சு கொடுத்தாங்க. குறியீடுனா என்ன? சிம்பிள் கோட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அத வந்து முதல்ல சொன்ன மாதிரி ஓம்காரம் என்பதை எழுத்தால் எழுத முடியாது. நம்ம எழுதுற எழுத்தெல்லாம் எழுத்து கிடையாது. சும்மா நம்மளுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கிறோம். தேன் சாப்பிட்ட எப்படி சுவையா இருக்கும், நெருப்பு எப்படி சுடுன்றது எழுத்தால் எழுத முடியுமோ அது மாதிரி எழுத முடியாது. அது மாதிரி ஓம்ன்றதை எழுத முடியாது. நம்ம வசதிக்கு எப்படி எழுதிட்டு அது ஓம் சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான். சரிங்களா? அந்த ஓம்காரம் என்றது வந்து உணரக்கூடியது. இறை இன்பம், இயற்கை இன்பம். அந்த இன்பத்தை உணர்ந்தவங்க அத இன்னைக்கு பைனரி அப்படி ஸ்கேன் பண்ற மாதிரி சொல்ற மாதிரி 51 குறியீடுகளா பிரிச்சு கொடுத்தாங்க. எப்ப வார்த்தையால சொல்ல முடியாதுங்கிற அது எப்படி குறியீடுகளா பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இசை என்பது என்ன? அது வார்த்தையில சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. ஆனா அதுக்கு இலக்கணம் இருக்கு தெரியுங்களா? சரிகம பதனிசா அடிப்படை இலக்கணம் தானே எல்லா இசையும் இருக்கு. அது மாதிரி ஓம்காரத்தை வார்த்தையில சொல்ல முடியாது. ஆனா அதுல 51 குறியீடுகளா இலக்கணம் இருக்கு. அது சித்தர்களின் 64 ஒழுங்குகள் நமக்கு வழங்கியிருக்காங்க. அதுல சிறப்பா இந்த 6 குறியீடுகள் சொல்லியிருக்காங்க. இது ஆ உ இ ஓ ஏ இம் என்று சொல்லப்படும். இத வந்து நம்ம முகத்துல அருவான அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புல சித்திரா மாறிடலாம். நீங்க நினைச்சா உங்களுடைய கஷ்டம் தீர்ந்து நீங்க அடுத்தவங்க வேணா அடுத்தவங்க கஷ்டமே தீர்ந்துடும். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செய்யணும்ன்ற அவசியமே கிடையாது. இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க மனசுல சொன்னா போதும். பெண்கள் வந்து நல்லா கவனிங்க, பெண்கள் எல்லா நாளும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லைங்களா? எதுக்காக? நமக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னா கோயிலுக்கு போனோம்னா சில விதிமுறைகள் இருக்கு. இத்தனை மணிக்கு போகணும், இந்த நாள் தான் போகணும்னால இருக்கு. ஆனா பிரச்சனை கஷ்டம்னா கடவுளே காப்பாத்து கூப்பிடுறதுக்கு எந்த விதிமுறையும் கிடையாது. நம்ம மருத்துவமனையில இருக்கிறோம், நமக்காக மற்றவங்க குளிச்சுக்கமா குளிக்க யோசனை பண்ணிக்கிட்டா சாமி கும்பிடுவோம். வீட்லயே நம்ம வழி கொடுத்துட்டோம், கழிப்பறையிலயோ தெருவிலையோ வழி கொடுத்தோம். அப்ப அசுத்தமா இருக்கும்னு சொல்லிக்கிட்டா நம்ம கடவுளை குண்டாம இருக்குமா? அது மாதிரி வேண்டுதல் வேறு, வழிபாடு வேறு. வழிபாடுன்றது நீங்க கோயிலுக்கோ வேற வீட்டுல பண்ற பூஜைக்கோ அது உங்க விருப்பம். ஆனா வேண்டுதல் நம்ம பண்றது இப்ப என்ன பண்றோம்? வேண்டுதல் பண்றோம். எனக்கு வேணும் அப்படின்றத நீங்க இதெல்லாம் எழுதி வச்சுக்கீங்க. உங்க மனசுல இருக்க குறைகளை நீங்கன்னா 24 மணி நேரமும் 365 நாள் உங்களுக்கு வேண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த நேரம் தான் செய்யணும், இந்த நேரம் தான் செய்யக்கூடாது. அது மாதிரி வீட்டெல்லாம் செய்யணும், பூஜைகள் தான் செய்யணும் கிடையாது. தெருவில் நடந்து போய் நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்கன்னா நீங்க நிச்சயமா கடவுளை கும்பிடலாம், வேண்டலாம். இப்ப எல்லாம் இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லுங்க. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ
நன்மையே இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் இல்லங்களில் கடை மற்றும் வியாபார நிறுவனங்களில் தடைகள் நீங்கிட வளம் பெருகிட எண்ணிலாக்கோடி சித்தர்கள் அருள் வேண்டி யாகம் செய்திட நல்லோர் நினைத்த நலம் பெறுக என்ற முறையில் நீங்கள் 16 நற்பேறுகள் சகல சௌபாக்கிய சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் பெற அழைக்கவும். யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபழனி சென்னை 9382689894 9382689894. அகத்திய பிரணவநாதன் 9043562131 9043562131 9043562131. அகத்திய பிரணவநாதன். நன்றி 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 நன்றி. இனியெல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். இனியெல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும், உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும். சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இதை மனசுக்குள்ளே சொன்னால் போதும். பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம், எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம். உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689894 9382689894. இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள். நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த பெறுக இனியெல்லாம் நன்மையே. 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய ஹோமதிர்வே ஹெர்பல்ஸ் பவுடர். இது வேற எங்கேயும் கிடைக்காது, இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம். உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள். இது 9382689894. 1 கிலோ 5600 ஆகுது. இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் நிலவுவதை உணர முடியும். திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிடைக்கும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெறுகளும் கிடைக்கும். இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும். வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகவளர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும். அனைவருக்கும் 16 வகை நற்பெறுகளும் கிடைக்கும். தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபழனி சென்னை 9382689894. நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்.